உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப நான் சொல்ற மாதிரி மட்டும் செய். பயப்படாதீங்க, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். நான் இருக்கேன். என்னடி செல்லம், நல்லா இருக்கியா? என்னமோ என் மேல கேஸ் போட்டுருவேன். நீ எத்தனை கேஸ் போடுவ? நீ எத்தனை கேஸ் போட்டாலும் அதுக்கெல்லாம் நான் அசரவே மாட்டேன். நீ என்னை எந்த ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் வச்சாலும் நான் பயப்பட மாட்டேன். நான் வெளியே வந்துருவேன். சட்டத்தால என்ன அரெஸ்ட் பண்ண முடியும்னு நீ நினைக்கிறப்போ அதே சட்டத்தை வச்சு வெளியில வர முடியும்னு நானும் கெத்து காட்ட வேண்டி. நீ நினைக்கிறத விட நான் நினைக்கிறது தான் இங்க நடக்கும். ஏன்னு சொல்ல செல்லம், ஏன்னு சொல்ல. ஏன்னா மாமாவுக்கு இங்க பவர் ஜாஸ்தி. இங்க பாரு, இந்த ஜென்மத்துல உனக்கு ஒரே ஒரு புருஷன் தான், அது இந்த சேது மட்டும்தான். இந்த சேதுவை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. செல்லம், எனக்கு நிறைய பொண்டாட்டி இருக்கலாம், வரலாம் போலாம், அதெல்லாம் கணக்குல வரவே வராது. ஆனா உனக்கு ஒரே ஒரு புருஷன் தான், அது இந்த சேது மாமா மட்டும்தான். வாய மூடுறா. நீ இன்னும் அடங்கல இல்ல? உனக்கு சொரணையே இல்லையா? எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் வலிக்கவே வலிக்காதா உனக்குலாம்? ஏய், அதான் நான் சொல்லிட்டேனே, உனக்காக நான் எதையும் தாங்கிக்குவேன். உன்னோட வாழ்றதுக்காக எல்லா கஷ்டத்தையும் நான் பொறுத்துக்குவேன். உன் கையில இருக்க விலங்க பாத்தியா? ஆமா பார்த்தேன். அதுக்கு என்ன இப்ப? இங்க பாரு, நீ இதை இப்பதான் பாக்குற, நான் இதெல்லாம் எப்போ பார்த்து பழகிட்டேன். இது என்னோட காதலுக்காக நீ கொடுத்த காதல் பரிசு. அத நான் ஏத்துக்கிறேன். செஞ்ச எல்லாத்துக்குமே நான் எவிடன்ஸ் கொடுத்திருக்கேன். எல்லா எவிடன்ஸும் பக்காவா ஸ்ட்ராங்கா இருக்கு. இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. இது வரைக்கும் சட்டத்தை ஏமாத்தினதா நினைச்சிட்டு இருக்க. அதை திருத்தி வாடுறதுக்காக உனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு. ஓஹோ, இனி அது உனக்கு கிடையாது. உன்னால தப்பிக்கவே முடியாது. உன்னாலதான் என்கிட்ட இருந்து எப்பவுமே தப்பிக்கவே முடியாது. உன்னால என்கிட்ட இருந்து இந்த ஜென்மத்துல தப்பிக்க முடியாது. அது நீ ஏன்னு கேள, உள்ளுக்குள்ள உன்னை நான் அணுவா ரசிச்சு வச்சிருக்கேன். என்னாலலாம் உன்னை விட்டே கொடுக்க முடியாதுமா. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுடா.
மத்தவங்கள காயப்படுத்தி சந்தோஷப்பட நினைக்கிறியே, உனக்கு முத்திருச்சு. ம். நீலாம் நிம்மதியா வாழ மாட்ட. நீ அணு அணுவா ரசிச்சுலாம் வாழ மாட்ட. அணு அணுவா துடிச்சு துடிச்சுதான் சாவ. என்ன சாபம் கொடுக்குறியா? ஆ? உன் சாபம் எனக்கு வரண்டே. எத்தனை சாபம் கொடுத்தாலும், என்ன மாதிரியான சாபம் கொடுத்தாலும், அத கேட்க கேட்க ஹா, உன் மேல ஆசை கூடுது. ச்சீ. உன்னை நான் விடவே மாட்டேன். அடைஞ்சே தீருவேன். என்ன மாமனார, நீயும் சாபம் கொடுக்க போறியா? என்ன உங்க பொண்ணு சாபம் கொடுத்தா அது பலிச்சிரும்? இந்த பருப்பா, அப்படியெல்லாம் பேசாத. அவ சின்ன பொண்ணு, அவ சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. துளசி, பாத்தியா? இதான் மாமாவோட எஃபெக்ட். மாமனார, பசங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குப்பா, இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு. ஆடக்கூடாது. எது போனாலும் திரும்ப வாங்கிக்கலாம். உயிர் போனா மட்டும் திரும்ப வரவே வராது. உனக்கே தெரியும். நம்ம பசங்க கோர்ட்டு கோயிலுன்னெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. சொல்லிட்டா உசுர உருவிட்டு வந்துருவானுங்க. புரியுதா? ரொம்ப மோசமான பசங்க. உங்க பொண்ணு துளசி உங்களுக்கு உயிரோட வேணும் தானே? வேணும்ப்பா, வேணும்ப்பா. அவளை எது பண்ணிடாதப்பா, அவளை விட்டுருப்பா. ஆமாப்பா சேது, ஏற்கனவே ஒரு பொண்ணை நாங்க இழந்து நிக்கிறோம். இவளாவது நல்லா இருக்கட்டும், விட்டுருப்பா. அத்த, அதுக்கு நீங்க அவகிட்ட பக்குவமா எடுத்து சொல்லணும். நான் சொல்றேன், உனக்கு எதிரா சாட்சி சொல்ல வேண்டான்னு நான் சொல்றேன். நான் சொன்னா அவ கேப்பாப்பா, நான் சொன்னா கேப்பா. தயவு செஞ்சு அவளை விட்டுறியா? விட்டுடு. இந்த பயம் இருக்கட்டும், இதுதான் முக்கியம். மாமனார, நீ கேட்டப்பெல்லாம் பணத்தை தண்ணி மாதிரி வாரி வாரி கொடுத்த, அதெல்லாம் மறந்துடாத. உன் பொண்ணுக்கு நல்லபடியா புத்திமதி சொல்லி தயாரா வை. என்ன நான் திரும்பி வந்ததும் இவ என் கூட வாழ வரணும்ல? என்னது, உன் கூட வாழ வரணுமா? ஒரு பொம்பளை பொண்ணை இப்படி பப்ளிக்கா பயமுறுத்துறதும் மிரட்டுறதும் அடிப்பணிய வைக்க முயற்சி பண்றதும் எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.